ஏற்கனவே அறிவிச்சிட்டாங்க. இப்போ மேடையில் சொல்லும்போது உங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் இருந்துச்சு. அது எவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு? உண்மையை சொல்லணும்னா இன்னைக்கு இந்த மாநாடு இந்த கூட்டத்தை பார்க்கும்போதே அப்படி ஒரு மகிழ்ச்சி. மேடையில் அவ்வளோ கைத்தட்டுகள் வாங்கும்போது மகிழ்ச்சி நிச்சயமாக இருக்குது. அதை தாண்டி மிகப்பெரிய கடமையும் பொறுப்புணர்வும் நம்ம கட்சி நம்மளை நம்பி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்குது. நிச்சயமாக முழுக்க முழுக்க மக்களுக்காக நிற்போம், களமாடுவோம். நாம் தமிழர் கட்சி சார்பாக முதல் முறையாக பவர் கையில் கிடச்ச ஒரு ஆள் நீங்கள். இந்த வாட்டி இப்போ நீங்கள் வந்து ஒரு எம்எல்ஏ எலெக்ஷன் ஆகி முதல் முறையாக போகிறீங்க அப்படின்னா என்ன பேசுவீங்க, எப்படி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன்? ஏற்கனவே நம்ம ஒரு வார்டு உறுப்பினராக இருக்கும் பொழுதே முழுக்க முழுக்க மக்களுக்காக மக்கள் பணி செய்கிறோம். அதே போல தான் இனியும் இந்த வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் பொழுது முழுவதுமாக மக்களுக்காக, எந்த ஒரு கரப்ஷனும் இல்லாமல் முழுவதுமாக மக்களுக்காக மக்கள் பணி செய்வேன். இப்போ முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்கூலை எடுத்து அந்த ஸ்கூலை வந்து நீங்கள் வந்து ரெனோவேட் பண்ணியிருந்தீங்க. இப்போ உங்களுக்கு எம்எல்ஏ ஆச்சுன்னா நீங்கள் இன்னும் பெட்டர் பண்ணுவீங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு மக்களுக்கு நிச்சயமா என்ன ஆசை இருக்குன்னா, குளச்சல் தொகுதியில் உள்ள எல்லா அரசு பள்ளிகளையும் மேம்படுத்தணும், எல்லா அங்கன்வாடிகளையும் மேம்படுத்தணும். அதில் முக்கியமாக நிறைய இருக்குது. நம்ம என்ன நினைக்கிறோன்னா, அரசு பள்ளிகள் இல்லை அப்படின்னா தனியார் பள்ளியை நோக்கி நகர்ந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறோம். இதில் நிறைய அடித்தட்டு குடும்ப மக்கள் இன்றைக்கி பொருளாதார சுமைக்கு உள்ளாகி சிரமப்படுறாங்க. இது ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, கல்வி எப்போவுமே அடிப்படையாக எல்லாமே நம்ம மக்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கணும்னு ஆசை இருக்குல்ல. அப்போ கல்வி சமமாக கிடைக்கணும், அது இல்லை. இனி பார்த்திங்கன்னா சமூக நீதி அப்படிங்கிறத எதில் நிலைநாட்டுறோம் அப்படின்னா வேலைவாய்ப்பில். இப்போது வந்து அரசு பள்ளிகளே இல்லைங்கும் போது எங்கேருந்து அரசு பள்ளிகளில் வேலை வாய்ப்புகள் வந்து எங்கேருந்து அந்த இடஒதுக்கீடு கொடுப்பாங்க? இப்போ அரசில் வேலை வாய்ப்புகள் குறைகிறதுக்கு கூட அந்த அரசு பள்ளிகள் மூடப்படுவது ஒரு காரணமாக இருக்குது. அப்படிங்கும்போது நிச்சயமாக இது எங்களுடைய ஆசையாகவும் கனவாகவும் இருக்குது. குளச்சலில் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது எல்லா அரசு பள்ளிகளையும் அரசு அங்கன்வாடிகளையும் மேம்படுத்தும். ஆனால் என்ன சொன்னாங்க அவங்க வேட்பாளர் அறிவிச்சிட்டு? என்கிட்டயா சிறப்பாக செய்யுங்க, இந்த மாதிரி ஒருத்தங்க உருவாகி வர்றதே கடினம், சிறப்பாக செய்யுங்கன்னு சொன்னாங்க. சரி, எப்படி நீங்கள் மக்கள்கிட்ட போய் கேட்கும்போது மக்கள் என்ன கஷ்டம்? இல்லை, மக்கள்கிட்ட நமக்கு ரொம்ப ஆதரவு இருக்குது. ஏன்னா நம்ம பணிகள் செய்திருக்கிறோம், சும்மா போய் நிற்கலை. பணிகள் செய்துக்கிட்டு நிற்கிறதுனால ரொம்ப ஆதரவு இருக்குது. விரும்புகிறாங்க, மக்கள் மாற்றத்தை விரும்புகிறாங்க. முக்கியமாக இன்னொரு முக்கிய விஷயம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா வந்து மிரட்டல்கள் வரும். நீங்கள் ஏற்கனவே காங்கிரஸும் பிஜேபி அதிகமாக இருக்கிற இடம், நீங்கள் ஏற்கனவே கவுன்சிலராக இருந்திருக்கீங்க, நிறைய போராட்டங்கள் கேள்வி மிரட்டல் வருதா? நீ வித்ட்ரா பண்ணிவிடு, நீ நிற்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் அந்த அளவுக்குலாம் வரல. நம்ம கல்குவாரிகளுக்கு எதிராக போராடும் பொழுது ஒரு சில மிரட்டல்கள் பெரிய அளவில் எல்லாம் இருந்துச்சு, சிறிதளவில் மிரட்டல்கள் இருந்தது. இப்போ வந்து அவர்களை எதிர்த்து நம்ம வீடியோக்கள் போடும் பொழுது கொஞ்சம் அதை போடாமல் இருந்தால் நல்லா இருக்குங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. ஆனால் நம்ம கருத்தியலால் வெல்ல வேண்டிய சூழல் இருக்குது. அதனால் நம்ம நிறைய வீடியோக்கள் பதிவு செய்ய வேண்டியிருக்கு. வெற்றி பெறுவார்கள். நன்றி.